அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 2025 குரூப் 4ல கேட்ட ஒரு சம்மை பார்க்கலாங்க. இது எக்ஸாமில் நிறைய பேர்த்துக்கு டஃப்பாக இருந்த சம்மு. ஆனால் புரிஞ்சிக்கிட்டா ரொம்ப ஈஸிங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு லேண்டோட அளவு கொடுத்துட்டு அதோட பரப்பளவு என்ன அப்படின்றது தான் கொஸ்டின்னு. வாங்க பார்க்கலாம். கொடுத்துருக்கிறத நம்ம ஒரு டயக்ராம் ஃபஸ்ட்டு போட்டுக்குவோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், மீட்டரில் எல்லா அளவும் கொடுத்துருக்காங்க. ஏலேருந்து சி வரைக்கும் எவ்வளோனா 150 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா. இப்போது ஃபஸ்ட்டு நேராக இந்த அளவு எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். இப்போது ஏ இங்கே ஏன்ற பாயிண்ட் இருக்குது. ஏலேருந்து சி வரைக்கும் அப்படின்னா இங்கே சி வரைக்கும் எவ்வளோ நம்மளுக்கு 150 மீட்டரா. இங்கே ஏ, இங்கே சி நோட் பண்ணியாச்சு. ஏலேருந்து 50 மீட்ரு நோட் பண்ணுங்கள். இதுலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ 50. அடுத்து 50லேருந்து அடுத்து 80 கொடுத்துருக்காங்களா. இங்கே நான் 80 போடாமல் என்ன பண்ணுறேன்னா, இது வரைக்கும் 80. இப்போ இந்த 80ல் இந்த அளவை கழிச்சிட்டோம் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா. இப்போ 80ல் இந்த 50 போயிடுச்சுன்னா எவ்வளோ, மீதி 30. புரியுதுங்களா. அடுத்து இங்கே 120 கொடுத்துருக்காங்களா. 120 இங்கே குறிக்கப்போம். 120 இது ஃபுல்லாக 120னா இதை 120லேருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா இதோட அளவு எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படி தானே. இப்போது இது ஃபுல்லாக 120ங்க. இதிலேருந்து இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா இதோட அளவு தெரிஞ்சிடும். இங்கே எவ்வளோ 5 3 8. அப்போ 80 இருக்கா. 120லேருந்து இந்த 80 கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 40. அடுத்து இது வரைக்கும் ஃபுல்லாக 150ங்களா. இப்போ 150லேருந்து இந்த அளவை கழிச்சிட்டோம் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இது ஃபுல்லாக கூட்டுங்க. 4 3 7 7 5 12. இதிலேருந்து இது வரைக்கும் 120. இப்போ 150லேருந்து இந்த 120 போச்சுன்னா மீதி எவ்வளோ 30. புரிஞ்சிச்சிங்களா. அடுத்தது இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நோட் பண்ணுவோம். இப்போது இந்த 50 இதிலேருந்து இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இதிலேருந்து ஈன்ற அளவு இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க 30. ஓகேவா. அடுத்து ரைட் சைட் பாருங்கள், பி 80லேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதானே நம்ம 80ன்னு குறித்தோம். இந்த 80லேருந்து பின்ற அளவு எவ்வளோவா 50. பி இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ 50. புரிஞ்சுதுங்களா. அடுத்தது இங்கே 120லேருந்து இதானே 120 நம்ம குறித்தோம். அப்போ இதிலேருந்து டி இப்போது 20ன்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே 30. இப்போ 30க்கு கொஞ்சம் பெருசாக போட்டு 20 கொஞ்சம் சின்னதாக போடுறோம் அப்படி தானே. இப்போ இங்கேருந்து 20 இதோட டிஸ்டன்ஸ் 20. புரிஞ்சிச்சிங்களா. இந்த பாயிண்ட் என்னது டி. இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம எழுதிட்டோம். ஏ பி சி டி இ எல்லா பாயிண்ட்டும் நோட் பண்ணிட்டோம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு முக்கோணம் கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், இதுலேருந்து இதை ஜாயின் பண்ணுறோம். அடுத்து இதுலேருந்து இதை ஜாயின் பண்ணுறோம். இங்கேருந்து இதிலேருந்து இதை ஜாயின் பண்ணுங்கள். அடுத்து இதிலேருந்து இதை ஜாயின் பண்ணுறோம். சரிங்களா. இப்போ நம்மளுக்கு முக்கோணங்கள் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதில் ஒரு டாட் லைன் போட்டோம் அப்படின்னா ஒரு முக்கோணம் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும் அப்படி தானே. இந்த இடத்துல கிடச்சிருச்சிங்களா. இப்போது இது ஒரு செவ்வகம், இங்கே ஒரு முக்கோணம் கிடச்சிருக்கு. சரிங்களா. இப்போ முக்கோணத்தோடு நம்ம கவுண்ட் எழுதிக்கலாம். இது ஒரு ஃபஸ்ட்டு முக்கோணம், செகண்ட் முக்கோணம், இது தேர்டு, இது ஒரு 4th, இது ஒரு 5th முக்கோணம். 6வதாக நம்மளுக்கு இருக்கிறது என்னது, ஒரு செவ்வகம். சரிங்களா. இப்போ இது 6வதாக ஒரு செவ்வகம். இப்போ இது எல்லாத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு முக்கோணம் எடுத்துக்குவோம். முக்கோணத்தோட பரப்பு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு ஆஃப் BH. சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு முக்கோணத்தை எடுத்துக்கலாம். முக்கோணத்தோட பரப்பளவு ஆஃப் இன்ட்டு BH. ஓகேவா. இப்போது ஆஃப் இன்ட்டு பேஸ் தானே. பேஸ் எவ்வளோ நம்மளுக்கு 30 இன்ட்டு ஹைட் எவ்வளோ 50. இப்போ இதை அடித்து போடலாமா. 5 2 30ன்னு கிடைக்கும். இப்போ 15ஐயும் 50ஐயும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 75. அப்போ 750ன்னு கிடைக்குங்க. அடுத்து செகண்ட் முக்கோணம் இதுதான் 2வது முக்கோணம். சரியா. இதில் பேஸ் எவ்வளோ 50. இப்போ ஆஃப் இன்ட்டு 50 இன்ட்டு ஹைட் எவ்வளோ, இது ஃபுல்லாக ஹைட். அப்போ 50 + 30 எவ்வளோ 80. இதை அடித்து போட்டோன்னா 25 2 50. இதை 25 × 80 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2000 கிடைக்கும். அடுத்து 3வது முக்கோணத்தில் பேஸ் எவ்வளோ 50, ஹைட் எவ்வளோ 4 3 70. சரியா.
இப்போ ஆஃப் இன்ட்டு பேஸோட வேல்யூ 50 இன்ட்டு ஹைட் எவ்வளோ 70. இது அடித்தோம் அப்படின்னா 4×5 22×5 50. இப்போ 25 × 70 பெருக்கணுன்னா 1750. அடுத்து 4வது முக்கோணம். இதில் பாருங்கள் பேஸ் எவ்வளோ 20, ஹைட்டு 30. இப்போ ஆஃப் இன்ட்டு 20 இன்ட்டு 30 அடிச்சோன்னா 1220. இதை பெருக்கணுன்னா 300 கிடைக்குங்களா. அடுத்து 5வது முக்கோணம். இதில் பாருங்கள் இது வரைக்கும் எவ்வளோ அளவு நம்மளுக்கு 20, இது ஃபுல்லாக 30, இதிலேருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு 20ங்களா. அப்போது இந்த 30லேருந்து இந்த 20 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 கிடைக்கும். புரியுதுங்களா. இப்போ இந்த முக்கோணத்தோட பேஸ் எவ்வளோ 10. இப்போ ஆஃப் இன்ட்டு 10 இன்ட்டு ஹைட் எவ்வளோ, இந்த ஹைட்டும் இந்த ஹைட்டும் ஈக்குவல் தானே. அப்போது இதோட ஹைட்டு 4 3 70 சரிங்களா. இப்போ இதோட ஹைட்டு 70னா இதோட ஹைட்டு 70 தானே, இன்ட்டு 70. இப்போ 4 2 I 2 10 7 5 35 350ங்க. அடுத்து 6வது நம்மளுக்கு என்னது, ஒரு செவ்வகம் இருக்குது. செவ்வகத்தோட பரப்பிலானது L இன்ட்டு B சரிங்களா. இப்போ நம்மளுக்கு லென்த் எவ்வளோ, இதில் 4 3 70, இங்கிட்டு ஒரு 20 சரிங்களா. அப்போ 70 இன்ட்டு 20 இது ரெண்டையும் பெருக்கணும்னா 1400. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருங்க. இங்கே பாருங்கள் 0 5 5 10 15க்கு 5 மீதி 1 14 1 15 இன்னும் 5 இங்கே 1 2 4 5 6. இப்போ 6550 அப்படின்னு கிடைக்கிதுங்க. நம்மளோட ஆன்சர் பாருங்கள் இதுதான். ஆப்ஷன் ஏ தான், 6550 மீட்டர் தான். இது ரொம்ப ஈஸிங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.